இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ராகி ரொட்டி. இந்த ராகியில் வந்து நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. லைக் என்னன்னு பார்த்தோன்னா மெக்னீஷியம், அயன், கால்சியம், விட்டமின்ஸ் இந்தமாரி நிறைய சத்து இருக்குது. இது கூடவே ஒரு கோகனட் சட்னி இல்லாட்டி வந்து ஒரு கார சட்னி வச்சு ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்தமாதிரி ஒரு வெசலில் நம்ம 1/4 கிலோ ராகி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 100 கிராம்ஸில் அரிசி மாவும் ரவையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எங்களோட மெஷர்மெண்ட்ஸ் தாங்க. உங்களுக்கு எவ்வளோ நீடடோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்தமாதிரி ஒரு அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசைஞ்சு விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம். ராகியில் நம்ம எவ்வளோலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸு ஹெல்த்துக்கு நல்லதுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து முருங்கைக்கீரை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது மறக்காமல் இது கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து கைப்பிடி அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ், ரெட் சில்லிஸ் எல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு கூடயே பேக்கிங் சோடா வேணால் சேர்த்துக்கலாங்க, அது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இது பிசைஞ்சு விடுறதுக்கு நல்லாவே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இந்தமாதிரி கையில் பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ராகி ரொட்டி இல்லையா, இதே வந்து ராகி தோசை கூட செய்யலாம். இதே வந்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்து நல்லா தோசை மாவு அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ராகி தோசை ரெடி ஆயிரும். இது ரெண்டுமே ரொம்பவே ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்தமாரி நல்ல பதத்துக்கு இந்த மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிக்க எடுக்க போவே நம்மளுக்கு கையில் நல்லா அந்த கையில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி வரணும். அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரணும். இப்போ நல்லா ஒரு பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு அதில் மேலாக ஆயில் தடவிட்டு நம்ம இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத அதில் வச்சு நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். நான் பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து வாழை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சைடில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பதத்தில் இருக்கணும். இதை இப்போ தோசைக்கல் சூட் பண்ணிட்டு தோசைக்கல்லில் இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து சுட்டு எடுக்கலாம். இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியில். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு ரொட்டி செஞ்சு காமிக்க போகிறேன், பாருங்கள். இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை திடீர்னு ஒரு டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஏதாவது ஒரு டிஷ் சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொட்டி. இப்போ இதுக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய் சட்னிக்கு தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இதை மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ கார சட்னி பண்ண போகிறோம். கார சட்னிக்கு வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க.
அம்மா மகள் ஃப்ளேவர் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற ஒரு டிஷ்ஷஸும் உங்களுக்கு வரும். இப்போ கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் தக்காளி சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லாவே அதை அரைச்சிக்கலாம். ஸோ கார சட்னி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாஃப்ட் அண்ட் ரிச்சான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.